அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்ன, இன்றைக்கி மசால் தோசையும் பொட்டுக்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கலாம், டின்னர் ரெசிபியாக இருக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பறிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி நான் வந்து பழமான தக்காளியாக எடுத்துருக்கேங்க. அந்த உள்ளே இருக்க வெள்ளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் நறுக்கி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். எல்லா தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 6 பூண்டு பல் நான் இப்போ வந்து தோலோடு போட்டுக்க போகிறேங்க. நீங்கள் தோலை ஒன்றும் உரித்து போடணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த தக்காளியோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்ல நைஸ் பேஸ்ட்டாக பாருங்கள், நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் கடலை எண்ணெய் நான் ஊற்றிட்டுருக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம் உரிச்சது போட்டுடலாங்க. நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஒரு 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாயை நான் வந்து கிள்ளி போட்டுடுறேன். நம்ம கிள்ளி போடும்போது உங்களுக்கு தெரிக்காதுங்க. நம்ம வதக்கும்போது ஒரு 5 பூண்டு உரித்து போட்டிருக்கேங்க. 5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி நல்லா நறுக்கினது போட்டுடலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் பியூர் கடலை எண்ணெய் நீங்கள் செய்யும்போது நல்லாயிருக்குங்க. எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் நாங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலை எண்ணெய் செய்யும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 50% நல்லா வதக்கிட்டேன். அந்த வெங்காய தக்காளியில் ஒரு கப்பு நான் வந்து பொட்டுக்கடலை அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க. இது வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டுருக்கேன். வேர்க்கடலை நான் அதிகமாக சேர்க்கலை. பாருங்கள், நல்லா வதக்கிடலாம். இது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி சட்னி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம திக்காக இருக்கும்போது அந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக அரைச்சிட்டு வந்துட்டு மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நான் கொஞ்சமாக கழுவி விட்டுற போகிறேன். அதில் இது ஒரு மசால் தோசை. இந்த மசால் தோசை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இங்கே ஒரு ஆந்திரா ஸ்டைல் இந்த மசால் தோசை தாங்க இது. நெக்ஸ்ட் வந்து தாளிப்பு தான் நான் வந்து பார்க்க போகிறேன். நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடவுத்த பருப்பு கறிவேப்பிலை மட்டும் போட்டு நான் வந்து தாளித்து ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை சட்னி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு இரும்பு தோசைக்குள்ளே ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து ஒரு 1.5 கரண்டி இருக்குங்க. நான் வந்து மாவு எடுத்து போட்டு தடவி விட்டுடுறேன். பாருங்கள், நல்லா மெல்லிஸாக நம்ம வந்து தடவிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த மசாலாவை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு நான் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் எல்லா இடத்துலையும். அவ்வளோதாங்க, சுற்றி ஒரு நல்லெண்ணெய் நான் வந்து ஊற்ற போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதோட ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக கொஞ்சமாக நான் வந்து ஆனியன் நைஸாக அரிஞ்சு வச்சு ஆனியன் கொஞ்சமாக தூவிடுறேங்க. நம்ம அந்த ஆனியனோட இந்த மசாலோடு சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே எடுத்து மடக்கி விட்டுலாம். நம்ம திருப்பி போடாத அப்படியே எல்லாத்தையும் மடக்கிடலாம். இந்த மசாலா தோசை இந்த சட்னியோடு சாப்பிடும்போது செம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இருக்கிற மாவு எல்லாத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி ரெடி பண்ணிட வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மசாலா தோசையோடு இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.